friends, today's special Subway chocolate chips cookies. ரொம்ப chewy-ஆ இருக்கும் Subwayல நம்ம வாங்குறப்ப. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் softened butter எடுத்துக்கங்க, 1 கப் dark chocolate chips, 1 கப் wheat flour, 1 கப் all purpose flour, 1 கப் custard sugar, 1 கப் brown sugar, baking soda and baking powder half teaspoon எடுத்துக்கங்க, essential vanilla 1 teaspoon, 2 முட்டை எடுத்துக்கங்க. இப்போ நம்ம டோ பண்ண ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. அந்த மிக்சிங் பவுலில் நம்ம 1 கப் பட்டர் போடலாம். இந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டன் பட்டர். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் மிஷினில் கொஞ்சம் அடிப்போம். அப்படி உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் மிஷின் இல்லைன்னா கூட ஹேண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்ரு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். 1 கப் சுகர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். சுகரும் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பட்டரும் சுகரும் கொஞ்சம் நேரம் மாற வரைக்கும் நம்ம அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கருப்பு சீனி, அதாவது ப்ரௌன் சுகர் 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது நல்லா அழகாக தெரியும். அடுத்தது நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை, எசன்ஸ் வெனிலா 1 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். எடுத்து வச்சிருந்த முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ இந்த ரெசிபி வந்து என் டாட்டர் தான் செஞ்சிட்ருக்கா. ஸோ அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க எப்படி சமைக்கிறதுன்னு. ஸோ இப்போ நம்ம வெட் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்குவோம் வித் ஃப்ளார். ஸோ பாதி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பிற்பாடு இருக்கிற பேலன்ஸ் ஃப்ளாவையும் அந்த கப்பில் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒருத்தர் வச்சு எடுத்து சென்டரில் போட்டுக்குவோம். ஒருத்தர் பட்டுருக்கோம் அந்த மிக்சிங் பவுலில், அதெல்லாம் எடுத்து நம்ம சென்டரில் போட்டுக்கணும் அப்பப்போ. ஸோ இப்பயும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது 1 கப் கொட்டிக்கலாம். இருக்கிற பேலன்ஸ் ஃப்ளாவையும் நான் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம ஓரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து சென்டரில் விட்டுருவோம். ஸோ மிக்ஸ் பண்ணாத ஃப்ளார்லாம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் ஒருடைய. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போதைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த சுகர், எக், எசன்ஸ் வெனிலா, பட்டர் எல்லாம் வந்து நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சில சமயத்தில் இது வந்து கட்டியாக இருக்கும், அதனால தான் நான் வந்து சல்லடை யூஸ் பண்ணுறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்படி நீங்கள் 1 டீஸ்பூன் போடனா கூட போடலாம். நான் அவ்வளோ மிக்ஸ் பாய்க்காதனால நான் 1/2 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
ஸோ செஞ்சது போல் எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் போடுறோம். ஸோ சைடில் எதுவும் தங்கி போகாதபடிக்கு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுதான் ஃபைனல் டச்சு. நம்மளுக்கு அழகான டோ வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அடுத்தது நம்ம சாக்லேட் சிப்ஸ். ஸோ ஒரு கப்பு நான் டார்க் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக் மிஷின் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம அப்படியே கலக்கி விட்டாலே போதும், மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் சுகர் குறைவாக தான் பச்சேன். பார்க்கப்பட்டா 1 கப் எடுத்து நீங்கள் 1 கப் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேக்கிங் ட்ரே ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதில் நான் பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 ட்ரேயில் நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் பெப்பர் ஆப்ஷனல் தான். அது நீங்கள் யூஸ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நல்லா அழகாக வரும். ஸோ இது ஆப்ஷனலாக தான் நான் பேக்கிங் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே அந்த டோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் சாக்லேட் சிப்ஸோட. அதை நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் எடுத்து ஸோ ஒரே சைஸாக விற்கிறேன். என்னோடய ஐஸ்கிரீம் ஸ்கூப் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 1/2 ஸ்கூப்பில் தான் எடுக்கிறேன் நான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வேண்டிய சைஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால தான் நான் கொஞ்சம் கூடுதலாக விற்கிறேன். இப்போ நம்ம பேக் பண்ணலாம். அவன் நான் ஏற்கனவே சூடாக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் சூடாக அவனை ப்ரிப்பேர் தான் நான் அந்த ஃப்ளவர்க்கில், அதாவது அந்த டோ எடுத்து நான் உடுக்கி வைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நல்லா சூவியாக இருக்கும், கீழே கிறிஸ்பி மேலே கிறிஸ்பியாகவும் சூவியாக இருக்கும் நடுவில். அவ்வளோதான், நம்மளோட சப்வே ஸ்டைலில் சாக்லேட் சிப்ஸ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Drop it.